ஸோ வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். நம்ம ஃபோர்காஸ்டிங் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெத்தடாலஜிஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். கான்செப்ட் ரிலேட்டட் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கேட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கொஷின் நம்ம டிஸ்பிளேயில் வரும்போதே நீங்கள் அதை பார்த்துட்டு பாஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. அண்ட் தென் நீங்கள் வந்து படித்ததை வச்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 1997 வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு க்ரைட்டீரியா ஃபார் மெஷரிங் ஃபோர்காஸ்ட் எரர் இஸ். ஸோ நமக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டிமாண்டையோ சேல்ஸையோ ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிவேட் ஆகி தான் வரும். ஸோ இப்போது நாம் என்ன மாதிரி க்ரைட்டீரியா ஆர் பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி எரரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு, ஃபோர்காஸ்டிங் எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 4 மாதத்தோட டேட்டா இருக்குது. ஜான், ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. பட் ஆக்சுவல் டிமாண்ட் வந்து வேறு மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த பெர்ஃபார்மன்ஸ் க்ரைட்டீரியாவை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் எரர் பண்ணியிருக்கீங்கிறத கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் அப்சல்யூட் டீவியேஷன், அண்ட் ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா மீன் அப்சல்யூட் பர்சன்டேஜ் எரர், ஆப்ஷன் சி வந்து மீன் ஸ்டாண்டர்ட் எரர், அண்ட் ஆப்ஷன் டி வந்து மீன் ஸ்கொயர் எரர். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சரை வந்து இது பண்ணுங்கள். அண்ட் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ எம்ஏடின்னு நம்ம படிச்சிருப்போம், மீன் அப்சல்யூட் டீவியேஷன். ஸோ இந்த விஷயந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் அப்சல்யூட் டீவியேஷன் அப்படிங்கிறத மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் க்ரைட்டீரியா டு மெஷர் த ஃபோர்காஸ்ட் எரர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஃபோர்காஸ்டிங்னாலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு யூகிக்கிறோம் அந்த விஷயத்தை. ஸோ ஃபோர்காஸ்டிங் இஸ் ப்ராபபிளி ராங் டு சம் டிகிரி. கண்டிப்பாக ஃபோர்காஸ்டிங்னாலவே கண்டிப்பாக எரர் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஸோ எம்ஏடி எய்ட்ஸ் இன் திஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் இட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எரர். எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த எரர் வந்து வந்திருக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். பட் இட் டஸ் நாட் கிவ் த டைரக்ஷன். என்ன டைரக்ஷனில் நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கீங்க, லோவா ஹையா அப்படிங்கிறத கிளியராக சொல்ல முடியாது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எரர் இஸ் ஆக்சுவலி கிவன் பை பயாஸ். ஸோ ஐடியல் ஃபோர்காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, ஐடியல் அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் அப்படி ஒரு குவான்டிடேட்டிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களால் கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மீன் அப்சல்யூட் டீவியேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். பயாஸ் அப்படிங்கிறதும் 0வாக இருக்கும். இது எப்போது ஐடியல் ஆர் இமேஜினரி கண்டிஷனில் மட்டும்தான் இது வந்து பாசிபிள். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மீன் அப்சல்யூட் டீவியேஷன், எம்ஏடி. ஓகே, செகண்ட் கொஷின் போகலாம். ஸோ இதுதான் செகண்ட் கொஷின். இது வந்து அடுத்த ஃபோர்த் கமிங் இயர்லேயே கேட்டிருக்காங்க, 1998. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் இஸ் நாட் சூட்டட் ஃபார் மேக்கிங் ஃபோர்காஸ்ட் ஃபார் பிளானிங் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல்ஸ் இன் த ஷார்ட் ரேஞ்ச். நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருந்த போதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்காஸ்டிங்கை 3ஆக பிரிச்சிருந்தோம், ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் அண்ட் லாங் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் இஸ் நாட் சூட்டட் அப்படிங்கிறது தான் கொஷின். 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ், செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், தேர்ட் ஆப்ஷன் ரெக்ரெஷன் அனாலிசிஸ், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெல்ஃபி மெத்தட். ஓகே, இதில் பார்த்தீங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ரெக்ரெஷன், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸுக்கு கீழே வருது. இந்த டெல்ஃபி மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்கு கீழே வருது. ஸோ நான் எந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங்க்கு என்ன மாதிரி வந்து நாம் யூஸ் பண்ணுவோம் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கனாலே இதுக்கான ஆன்சரை ஈஸியாக கொடுக்க முடியும். அண்ட் டெல்ஃபி மெத்தட் அப்படிங்கிறது தான் ஆட் மேன் அவுட் மாதிரி உங்களுக்கு. ஸோ டெல்ஃபி டெக்னிக் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரிஸ் ஆஃப் கொஷினரிஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் சம்மரி ஆஃப் ரெஸ்பான்ஸ் ப்ரொவைடட் ஃபார் த பேனல் வச்சு மறுபடியும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷினரிஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, விச் இஸ் ஆக்சுவலி யூஸ்டு ஃபார் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட் 2001 கேட்டிருக்காங்க. வென் யூஸிங் அ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் டு ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் ஒன் வுட். என்ன சொல்ல முடியும் உங்களால் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா கிவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு ஆல் டிமாண்ட் டேட்டா, ஆப்ஷன் பி அசைன் மோர் வெயிட் டு த ரீசன்ட் டிமாண்ட் டேட்டா,
ஆப்ஷன் சி வந்து இன்க்ளூட் நியூ டிமாண்ட் டேட்டா இன் த ஆவரேஜ் வித்தவுட் டிஸ்கார்டிங் த ஏர்லியர் டேட்டா. அண்ட் ஆப்ஷன் டி வந்து இன்க்ளூட் நியூ டிமாண்ட் டேட்டா இன் த ஆவரேஜ் ஆஃப்டர் டிஸ்கார்டிங் சம் ஆஃப் த எர்லியர் டிமாண்ட் டேட்டா. நம்ம இந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருந்தாலுமே நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து எந்த ஒரு டேட்டாவும் வந்து டிஸ்கார்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி கண்டிப்பாக தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து இன்க்ளூட் நியூ டிமாண்ட் டேட்டா இந்த ஆவரேஜ் வித்தவுட் டிஸ்கார்டிங் எர்லியர் டேட்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருந்ததுனாலே இந்த கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான். ஸோ எ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இஸ் அ மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4 டேட்டா இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 5வது மாதத்துக்கோட டிமாண்ட் வேணும் அப்படின்னா அந்த 4 ப்ரீவியஸ் டேட்டாஸையும் ரீசன்ட் டேட்டாஸையும் வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இஸ் அ மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் த ஆவரேஜ் ஆஃப் அ ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் மோஸ்ட் ரீசன்ட் டேட்டா வேல்யூஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2003 இயருக்கு ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸோட டேட்டாஸ் யூஸ் பண்ணி 5th மந்த் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் 2002க்கு போக மாட்டீங்க டேட்டாஸ்க்கு. ஸோ மோஸ்ட் ரீசன்ட் டேட்டாஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க மூவிங் ஆவரேஜ்லையும். ஸோ அந்த மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்குலேட்டட் அஸ் சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீரியட். ஸோ இந்த இடத்த தான் நான் முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் அந்த மாதிரியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 4 டேட்டா இருக்குது. 70 + 40 + 30 + 20 அப்படின்னு 4 ரீசன்ட் டேட்டாஸ் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி 5th மந்த்துக்கு நான் கண்டுபிடிக்கும் போது டிவைடட் பை 4 போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போது இந்த சம்மேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் உங்களுக்கு டிமாண்டோட வேல்யூஸ் மோஸ்ட் ரீசன்ட் டேட்டாஸ் அண்ட் உங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா இந்த டேட்டாவுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 1, இந்த டேட்டாவுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 1. ஸோ நீங்கள் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட்லாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுப்பீங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் அதோட மெயின் ட்ராபேக்கும் கூட சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே 1 மார்க் கொஷின், ரொம்ப ஈஸியாக நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் கொடுத்துருந்தேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஸோ அதை பேசிஸாக வச்சு தான் நம்ம இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் நம்ம. ஓகே, ஸோ இது 4th கொஷின். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு a regression model is used to express a variable y as a function of another variable x. This implies that அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து அடுத்த இமீடியட் இயர்லேயே கேட்டிருக்காங்க 2002ல். அண்ட் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா there is a causal relationship between y and x. அண்ட் ஆப்ஷன் பி a value of x may be used to estimate the value of y. அண்ட் ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா the values of x exactly determine the values of y. அண்ட் ஆப்ஷன் டி வந்து there is no causal relationship between y and x. ஓகே, உங்களுக்கு ரெக்ரெஷன் மாடலோட பேசிக் லீனியர் ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன் தெரிஞ்சதுனாலே நீங்கள் இந்த கொஷினோட ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. உங்களுக்கு தெரியும் y = a + bx ஃபார்மேட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் லீனியர் ரெக்ரெஷனுக்கு. ஸோ y அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ x. அண்ட் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று இன்டர்செப்ட், இன்னொன்று வந்து ட்ரெண்ட் இல்லைனா ஸ்லோப் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போது கண்டிப்பாக இந்த 2 வேரியபிளுக்கு நடுவில் கார்லேஷன் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி மேக் யூஸ் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் டு ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதுலேருந்து. ஸோ இப்போ நீங்கள் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக தப்பு. there is a causal relationship between y and x தப்பு. ஆப்ஷன் பி value of x may be used to estimate the value of y. எஸ், may be used to value எக்ஸாக்டாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. அண்ட் ஆப்ஷன் சியும் பியும் கண்டிப்பாக தப்பு. வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸாக்ட்லி டிட்டர்மைன் அப்படிங்கிறது எந்த ஃபோர்காஸ்டிங் மெத்தடுக்கும் கிடையாது. அண்ட் ஆப்ஷன் டி there is no causal relationship, அதுவும் தப்பு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹோப் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் கொஷினரிஸ் இன் ஃபோர்காஸ்டிங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் கேட் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ.